கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமை நன்மைக்கே என்ற தலைப்பில் இந்த காலை தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு விசுவாசிக்கு ஒரு மிகுந்த ஆசை ஒன்று நெடுநாளாய் அவர் மனதிலே இருந்தது. தனக்கு கப்பலில் பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு மிகவும் இருந்தது. அதே போல் அவரும் தனக்கு தேவையான பணங்களை சேகரித்து அந்த பிரயாணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பணங்களையும் சேர்த்து வைத்து கப்பலில் பிரயாணம் செய்யவும் ஆரம்பித்தார். அந்த கப்பல் பயணத்தில் ஏற்பட்ட சேதத்தில் அவர் மாட்டிக்கொண்டார். கனமழையும் சூறாவளி காற்றும் அதிகமாக இருந்ததால் திடீரென கப்பல் உடைந்து சுக்குநூறாக போனது. உடைந்த மரத்துண்டு ஒன்று அவர் கையில் சிக்கியது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவருக்கு அந்த மரத்துண்டு தான் கதி என்ற நிலையில் அதை பிடித்து கொண்டு அதை நீந்தி ஒரு தீவுக்கு வந்து சேர்ந்தார். அந்த தீவில் இவரை தவிர வேறு மனிதர்கள் அங்கு இருந்ததில்லை. அவருக்கு மிகவும் பயமும் அச்சமும் இருந்தது. வேற என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கு கிடந்த ஒரு சிறு பொருட்களையும் தென்னை மர ஓலைகளையும் வைத்து தனக்கு ஒரு சிறிய குடிசையை அமைத்து கொண்டார் அந்த விசுவாசி. அங்கு கிடந்த காய்கறிகளையும் மீனையும் சாப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு நாள் தன் உணவுக்காக மீன் பிடிக்க கடற்கரைக்கு சென்றார். மீன் பிடித்துவிட்டு திரும்பி வரும் பொழுது அவர் அமைத்த குடிசை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து வேகமாக ஓடி சென்று தீயை அணைக்க முயற்சித்தார். ஆனால் அவரால் அந்த தீயை அணைக்க முடியவில்லை. குடிசை முழுவதும் எரிந்து சாம்பலானது. மிகவும் புகையாய் புகைந்து வானத்திற்கு நேராக சென்றது. மிகவும் நொந்து போன அவர், ஆண்டவரே, எனக்கு ஏன் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் என்று தன்னுடைய மனதில் பேசிக்கொண்டார். ஓலை குடிசை தான் ஆறுதல் என்று நினைத்தேன், ஆனால் அதுவும் எரிந்து விட்டதே என்று புலம்பவும் ஆரம்பித்தான். ஆண்டவரை முறுமுறுக்கவும் ஆரம்பித்தான். திடீரென அந்த தீவிற்கு கப்பல் ஒன்று வந்து நின்றது. அந்த கப்பலில் இருந்த இறங்கி வந்த மாலுமி அவனை பார்த்து, தீவுகளில் உதவி தேவைப்படுவோர் இவ்வாறு தீ எரிப்பார்கள். அந்த தீ எரியும் பொழுது அந்த புகையை பார்த்து, யாருக்கோ உதவி தேவை என்பதை நாங்கள் அறிந்தோம், இங்கு வந்தோம் என்றான். வாருங்கள், உங்கள் நாட்டிற்கு உங்களை அழைத்து செல்லுகிறேன் என்று அவருக்கு உதவி செய்தான். அந்த விசுவாசி தனக்கு நடந்த எல்லாவற்றையும் அந்த மாலுமியிடம் பகிர்ந்து கொண்டான். இழப்புகள் உங்களை பின்னோக்கி தள்ளுவதைப் போல நீங்கள் உணரலாம், ஆனால் தேவன் அதை பின்னாட்களில் நன்மையாகவே மாற்றுவார். அப்பொழுது அந்த விசுவாசிக்கு ஒரு யோசனை வந்தது. அதே இடத்துல ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்தான். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்று தீமைகளுக்கும் ஆண்டவர் நன்மையான காரியங்களையே வைத்திருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து அந்த கப்பலில் பயணம் செய்து தன்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்றான் என்பதை புஸ்தகத்தில் வாசித்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் நல்ல ஒரு உதாரணத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோசேப்புக்கு அவன் சகோதரர்கள் தீமையை செய்த நினைத்தார்கள். ஆனால் யோசேப்புக்கு அமைந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றினார். ஆம், அதே போலத்தான் யோசேப்பு எகிப்து நாட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் பஞ்சத்திற்கு ஆகாரம் கொள்ள யோசேப்பை நோக்கி போனார்கள். அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் நடந்த தீமை இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் நன்மையாகவே மாறினதை நாம் நன்றாகவே அறிந்து கொள்ள முடியும். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ தீமையான காரியங்கள் நடக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றத்தான் அந்த தீமையை கொடுப்பார் என்ற மனதைரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் இப்படியாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, காலை நேரத்தில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய எல்லா தீமையான காரியங்களை நன்மையாய் மாற்ற அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.